வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த துளராசி நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த துளராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுதா? அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தொழிலில் இருந்து இவர்களுடைய பொருளாதாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்க போகுது? இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த துளராசி நேயர்கள் இந்த மே 1ஆம் தேதிக்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையலாம். அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்லியம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா ஓம் செல்லியம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. நிச்சயமாக அதற்கான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த துளராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த துளராசியில் பார்த்தீங்கன்னா, சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கின்றன. சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துளராசி என்பர்களே, நீங்கள் தொழில் நுணுக்கம் தெரிந்தவர்கள். அதே போல இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த குரு பயிற்சியில் சமூகத்தில் உயர்ந்தோரினுடைய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் குடும்பத்தில் குதூகலங்களும் நிறையும். உங்களுடைய தவறாக புரிந்து கொண்டிருந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, மனம் மாறி மீண்டும் நட்புடன் பழக தொடங்குவார்கள். கடினமான காரியங்களையும் கூட நீங்கள் சுலபமாக செய்து முடித்திடுவீங்க. மேலும் உங்களிடம் கடன் வாங்கியவர்கள் குறித்த நேரங்களில் கடனை திருப்பி செலுத்துவார்கள். வசதி படைத்தவர்கள் உங்களுடைய நட்பை தேடி வருவார்கள், நண்பர்களும் ஆவார்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எளிமையான பேச்சினால அனைவரையுமே கவர்வீர்கள். சமூகத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் படிப்படியாகவே உயரும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டிற்கு சென்று வசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். புதிய சூழ்நிலைகளில் வாழ பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வீர்கள். அதேபோல் தொழிலாளர்களுக்கு சலுகைகளும் கிடைக்கும், வருமானங்களும் உயரும். குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்வீர்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களும் நடக்கும். உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாகவே இருக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வார்கள். ரெகுலேஷன் துறைகளின் மூலமாக உபரி வருமானங்களும் உண்டாகும். இதனால சேமிப்புகளும் உயரும். வேலைகளில் சிறு தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அதனால பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளவும். பெற்றோர் தக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவுவார்கள். உங்களுடைய முக்கியமான வேலைகளை ரகசியமாக வைத்துக் கொள்வது ரொம்ப அவசியமானது. ஆனாலுமே நண்பர்கள் உங்கள் மீது உள்ள பொறாமையினால பகைமையை பாராட்டுவார்கள். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிதுபடுத்த வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்வீர்கள். பழைய வழக்குகள் முடிவதில் பார்த்தீங்கன்னா கால தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படும். மற்றபடி உழைப்பிற்கேற்ற வருமானங்களும் கிடைக்கும். உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு சரியாக செய்து முடித்து விடுவீர்கள். தற்போது வசிக்கக்கூடிய வீட்டை புதுப்பிப்பீர்கள். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். புதியவற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை தராமல் பயன்படுத்திக் கொள்வீங்க. அதேபோல் தெய்வ வழிபாடுகளில் மனம் ஈடுபடும். புதிய இடங்களில் உங்களுக்கு சிறப்பான வரவேற்புகளும் கிடைக்கும். பலமர கேளிக்கைகளில் குடும்பத்தருடன் பங்கேற்று மகிழ்வீர்கள். உங்களை நம்பி வந்தவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள். அனைத்து பிரச்சனைகளையுமே நுட்பமாக ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. உத்தியோகஸ்தரர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட கெடுபடிகளும் குறையும். சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை தாமாகவே முன்வந்து பகிர்ந்து கொள்வாங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை பரிவுடன் பரிசீலிப்பார்கள். உங்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாகவே முடியும். கூட்டாளிகள் உங்களிடம் நட்போடு பழகுவாங்க. புதிய சந்தைகளை நாடி சென்று வியாபாரத்தையும் பெருக்குவீர்கள். போட்டிகளை சாதுரியமாக சமாளிப்பீர்கள். வாகனங்களுக்கு சிறிது பராமரிப்பு செலவுகள் செய்ய நேரிடும். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும்.
தொண்டர்களினுடைய ஆதரவுடன் பதவியை தக்க வைத்துக் கொள்வீர்கள். முக்கிய பிரச்சனைகளில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகளையும் தவிர்க்கவும். கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்களும் ஏற்படும். பாராட்டும் பணமும் ஒருங்கே கிடைக்கும். சக கலைஞர்களின் மூலமாக உங்களுடைய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரசிகர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்களுடைய நலனில் அக்கறையும் செலுத்துவீர்கள். பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா கணவருடனான ஒற்றுமைகள் சுமாராகவே இருக்கும். அதனால நிதானத்துடன் செயல்படணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. மற்றபடி பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய குடும்பம் நல்ல நிலையை அடையும். மாணவ மணிகளுக்கு படிப்பில் ஆர்வங்களும் அதிகரிக்கும். வெளி விளையாட்டுகளில் பார்த்தீங்கன்னா ஆர்வத்தை குறைத்து கொண்டு முன்னேறவும். ஆசிரியர்களினுடைய பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சினால நீங்கள் எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாக வரும். அதேபோல் விருப்பங்கள் கைகூடும். நண்பர்களுடைய மத்தியில் மரியாதைகளும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது. பணவரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க சிறிது கால தாமதங்களும் உங்களுக்கு ஆகலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களும் காணப்படும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகளும் காணப்படும். எதிர்பார்த்த பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள். மேலதிகாரிகள் ஆதரவுகளும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலைகள் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சிகளும் கூடும். உங்களுடைய சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள். நிதானமாக பேசுவது நன்மையை தரும். பணவரவுகள் திருப்தியை கொடுக்குங்க. அதேபோல் நீங்கள் எதிர்பார்த்த தகவலும் நல்ல தகவலாகவே வரும். அக்கம் பக்கத்தினருடன் கவனமாக பழகுவது நல்லது. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்தால் நன்மை தரும். நற்பெயரும் கீர்த்தியும் சேரும். பொருளாதார வசதிகள் பெருகும் வாய்ப்பான காலங்கள் இது. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியம் ஏற்படும். பார்த்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அவற்றை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற உழைக்க வேண்டும். பணவரவுகளும் உண்டாகும். எதிர்பார்த்த நற்செய்திகள் தேடி வரும். பதவி உயர்வுகளும் இவர்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் பதவி உயர்வால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நன்மைகள் செய்து மன மகிழ்வீர்கள். பண விஷயங்களை கவனமாக கையாள்வது நன்மையை கொடுக்கும். அதேபோல் விற்பனையின் போது கவனங்கள் உங்களுக்கு தேவை. சக ஊழியர்களுடன் பழகும்போது கவனங்கள் தேவை. அதேபோல் வேலைகள் எளிமையாக தோன்றும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள். அதேபோல் நிதானமாக செயல்படுவது நன்மை பயக்கும். மேலும் உங்களுடைய மனதில் தெளிவுகள் பிறக்கும். அதேபோல் அடங்கி கிடந்த ஆற்றல்கள் வெளிப்படும். 7ஆம் வீட்டில் அமர்ந்து நேர்பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. அதனால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதியும் பிறக்கும். அதேபோல் தேவைக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா பணவரவுகள் இருக்க போகிறது. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில் பெருமை புகழ் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. மகனுக்கு வேலை, மகளுக்கு திருமண ஏற்பாடு ஆகியன நல்லபடியாகவே உங்களுக்கு அமையும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்ப்பதனால வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். இளைய சகோதர சகோதரிகள் தங்களுடைய தவறை உணர்ந்து சமாதானம் ஆவார்கள். அரசாங்க அதிகாரிகளினுடைய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். விஐபிகள் தக்க நேரத்தில் உங்களுக்கு உதவுவார்கள். வழக்குகள் சாதகமாக முடியும். கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்தும் கெட்ட சகவாசங்களில் இருந்தும் முற்றிலுமே விடுபடுவார்கள். அதேபோல் விலை உயர்ந்த தங்க ஆபரணங்களையும் நீங்கள் வாங்கலாம். வியாபாரிகள் போட்டிகளால் முடங்கி போன வியாபாரத்தை மறுபடியும் பார்த்தீங்கன்னா தூக்கி நிறுத்துவீர்கள். உங்களுடைய தொழிலில் அணுகுமுறையை மாற்றுவீர்கள். புதிய முயற்சிகள் பலன் கொடுக்கும். அதேபோல் அனுபவம் மிகுந்த நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். கடையை அழகுபடுத்துவீர்கள். புது சலுகைகளையும் அறிமுகப்படுத்தி வியாபாரத்தையும் பெருக்குவீங்க. அதேபோல் இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதேபோல் வங்கி கடன் உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். ரியல் எஸ்டேட், உணவு விடுதி, வாகன உதிரி பாகங்களால் லாபத்தையும் அடைவீர்கள். அலுவலக சூழலில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். சக ஊழியர்கள் உங்களை மதிப்பார்கள். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வெளிநாட்டில் இருந்த நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். மாதத்தில் இந்த குரு பயிற்சியானது உங்களை வெற்றி பெற வைப்பதுடன் வருங்கால திட்டங்களையும் நிறைவேற்றுவதாகவே அமைய போகிறது. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க.
மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.